அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 8 விரிவானம் கோடை மலை சாந்தா தத். குழந்தைகள் பெற்றோரால் கொண்டாடப்படுகிறார்கள். பெற்றோர் என்று சொல்லே பேறு பெற்றோர் என்ற பொருள் கொண்டதுதான் எனலாம். தாய் தந்தை இல்லாத ஏதிலி குழந்தைகளின் நிலை மிக கொடியதாகும். அக்குழந்தைகளை ஏற்றி வளர்க்கும் மனித பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிள்ளைகள் இல்லாத முதியோர்களும் இத்தகைய ஏதிலி நிலையில் தவிப்பவர்கள்தான். அவர்களையும் ஏற்று அரவணைப்பவர்கள் மனிதத்தை மேம்படுத்துபவர்களே. விழிகளை அகல விரித்து எவ்வித இலக்குமின்றி இப்படியும் அப்படியுமாய் பார்வையை சுழற்றி கொண்டிருந்த குழந்தை மீண்டும் சினுங்க ஆரம்பித்தது. இப்படித்தான் விட்டு அழுது கொண்டிருக்கிறது. அரை மணிக்கும் மேலாய். பசியா காய்ச்சல் வசதியா தெரியவில்லை. அவஸ்தைப்படும் குழந்தையை நினைத்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார் ஆறுமுகம். குழந்தைக்கு 2 விழுங்கு டீ தண்ணி புகட்டி தானும் குடித்தால் வறண்ட தொண்டைக்கு இதமாக இருக்கும். டீ விற்கும் பையனை உள்ளே விடமாட்டார்கள். வெளியே சென்று குடித்துவிட்டு வரவும் துணிவில்லாமல் இருந்தது. இடம் பறிபோய்விடும் எனும் பயம். போட்டு செல்லும் மேல் துண்டை தள்ளிவிட்டு அடாவடித்தனமாய் ஆக்கிரமித்து கொள்ளும் பொறுமை பறிபோயிருந்த ஜனம். விடிந்தும் விடியாததுமாய் பரபரத்து ஓடி வந்தும் பயனில்லை. கூட்டம் சேருவதற்கு முன் வந்துவிட வேண்டுமெனும் தவிப்பு அடுத்தவர்களுக்கும் இருக்காதா என்ன என்று எண்ணியபடி குழந்தையை தோளில் சாய்த்து சமாதானப்படுத்த முயன்றார். வரிசையின் அசைவு ஆமை வேகத்தில். அலுப்பு கூடியது. போய்விடலாமா என்ற எரிச்சல் கூட. கை மருந்துக்கு கட்டுப்படாத 2 நாள் காய்ச்சல். தனியார் மருத்துவமனையில் செல்ல வக்கில்லாத போது கை மட்டுமின்றி மனசு ஆதரவு வறண்டு போய் விட்டபோது இல்லாதவற்றுக்கெல்லாம் ஈடு கட்டுவது போல் பொறுமையாவது நிறைய வரவு வைக்க வேண்டியதுதான். காசா பணமா? 3 மணி நேரத்திற்கும் மேலாய் குழந்தையை ஏந்தியிருந்ததால் கையில் கடுப்பு தெரிய ஆரம்பித்தது. சீட்டு வாங்கி கொண்டு உட்கார்ந்துதான் இடுப்பும் வலி தெரிவித்தது. கிள உடம்பு எவ்வளவுதான் தாங்கும்? மனசா என்ன அதட்டி மிரட்டி மூளையில் முடக்க. நத்தை அசைவும் நின்று போய் ஆணி அடித்தார் போல முடங்கிவிட்டது நோயாளிகள் வரிசை. பினாயில் டெட்டால் டிங்சர் வகையறாக்களின் வாசம் காலி வயிற்றை புரட்டி எடுத்தது. கைவலி வேறு. கொஞ்ச நேரம் குழந்தையை யாராவது வாங்கி வைத்து கொண்டால் ஆசுவாசமாக இருக்கும். சீக்காளி குழந்தையை எவன் சீந்துவான்? மூடிய கதவு முன் வரிசையின் துவக்க முனையை பரிதவிப்புடன் எட்டி பார்த்தார். திடீரென அழுகை குரல் கேட்க என்ன ஏது என்று அனைவரும் கவனமாய் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த போதே ஒற்றை குரல் அழுகை பல்குரல் ஓலமாகியது. சற்றே தொலைவில் கும்பல். வரிசையில் இருந்தவர் பலரும் இடபயத்தை அடியோடு மறந்து போய் அடித்து பிடித்து கொண்டு ஓடிய வேகத்தில் திரும்பி வந்து இருக்கை பறிபோகிந்த ஆசுவாசத்துடன் பழையபடி உட்கார்ந்து கொண்டனர். 2 நாளாய் இழுத்துட்டு இருந்ததாம். போய் சேரட்டும் எனும்படியாகவா இருக்கிறது தன் நிலை? இதோ ஒன்று இருக்கே, தன்னையே நம்பி தானே சகலமுமாய். இது எப்போது வளர்ந்து தன்னைத்தானே கவனித்து கொள்ளும் அளவு ஆளாகி அதுவரை இந்த உயிர் நிற்குமா? கலவர மேலிட குழந்தையை நெஞ்சோடு சேர்த்து அழுத்தியதில் சற்றே அடங்கியிருந்த அது மீண்டும் ஈனஸ்வரத்தில் முணுகத் தொடங்கியது. மரத்தடி அழுகை இப்போது இன்னும் வலுத்திருந்தது. ஆஸ்பத்திரி என்றாலே அழுகையும் ஓலமும் என்றாகிவிட்டது. இப்படித்தான் இதே ஆஸ்பத்திரியில் விருட்சமாய் வாழ வேண்டியவன் அல்பாய்சில கட்டியாகி கிடந்து முழுசாய் 6 மாசம் கூட ஆகவில்லை. பாவம் 30 வயசு கூட இருக்காது. இன்னும் எவ்வளவு இருக்கு? அதுக்குள்ள பாழாய் போன யமனுக்கு அவசரம் பாரு. நீ வேற இதுதானா தேடிட்ட சாவாம். அட பாவமே, ஆண்டவன் கொடுத்த உசுறு. இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவனுங்களை எல்லாம் பிழைக்க வைத்து கழுவில் ஏற்றி சாகடிக்கணும். சரியான கோல பசங்க. போறவன் பொக்குன்னு போயிடுறான். இருக்கிறவன் ஆயுசுக்கும் இல்லை அல்லாடணும். அல்லாடி கொண்டுதான் இருக்கிறார் ஆறுமுகம். 6 மாத அல்லாட்டம். பச்சை மண்ணுடனான அவதி. உனக்கு நான் எனக்கு நீ என்றாகிவிட்ட நாதியற்ற அவஸ்தை. தகப்பனையும் பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய இடைவாரிசு இருவரையும் நாட்டாத்துல விட்டு தன் வழியே சென்று விட்டான்.
வியாதி இல்லை, வெக்க இல்லை. விஷத்தை விழுங்கி அரை நாள் மட்டுமே அவஸ்தைப்பட்டு போய் சேர்ந்து விட்டான். 4 நாள் காய்ச்சலில் கட்டியவள் கண்மூடிய பின் வாழ பிடிக்கவில்லையாம். பெத்தவங்க இல்லாத குழந்தையாகிவிட்டதே என்னும் ஓயாத புலம்பல் தவிர பிள்ளையை பிரிந்த துயரம் துளியும் இல்லை. அவரிடம் அந்த அளவுக்கு நெஞ்செங்கும் வெறுப்பு மண்டியிருந்தது. நெஞ்சுக்கூட்டில் நெருப்பு வைக்க வேண்டியவன் இப்படி தவிக்க விட்டு போய்விட்டானே என்னுமா ஆறா கோபம் பாசத்தை பாசிபோல் மூடிவிட்டிருந்தது. அதோ இதோ என நுனி மூச்சை பிடித்து வைத்திருக்கும் அப்பனை நினைக்காவிடினும் பிஞ்சு பிள்ளை கூட மனதில் வராமல் அப்படி என்ன அதிசய அன்பு பொண்டாட்டி மீது வானம் பொய்ப்பது தொடர்கதையாகிவிட ஊர் உறவு உடைமைகளை துறந்து பஞ்சம் பிழைக்க பட்டணம் வந்து பிழைப்புக்கு ஏதோ ஒரு வழி தேடிக்கொண்டு திடமாய் வைராக்கியமாய் தான் வாழவில்லையா இத்தனை காலமாய்? வந்த இடத்தில் 40 ஆண்டுக்கும் மேலாய் நிழலாய் இருந்தவள் பூமியின் தன் கணக்கை முடித்து கொண்ட பின் அவர் சிதையில் விழவில்லை. மகனுக்காக வாழ்ந்தார். ஒற்றை ஆளாய் வளர்த்து ஆளாக்கி ஒரு கடினமான வேலையில் அமர்த்தி குடும்பஸ்தனாக்கி அட நகரு பெருசு, வைகுண்ட வாசல் திறக்கிறாப்புல ஒரு வழியாக கதவு திறந்து விட்டது. நீ என்னடான்னா எந்த கோட்டையை பிடிக்கலாங்கிற நட நட. முக்கி முனகி குழந்தையை தூங்கி விட்டிருந்தது. அவ்வளவு நேரம் காத்திருக்கும் தள்ளாமையும் மன உளைச்சலுமாய் அவருக்கு உடம்பு வேர்த்து சில்லிட்டு இருந்தது. உள்ளிருந்து வெளியே வந்தால் ஒரு பெண். தாயின் தோளில் கோழி குஞ்சாய் ஒரு பிஞ்சு ஒடுங்கி இருக்க அவள் கை அதை சுற்றி படர்ந்து இருந்தது. பார்க்கவும் நினைக்கவும் மிகவும் பாந்தமாக இருந்தது. நெடுமூச்சு தவிர வேற எதுவும் இல்லாத குழந்தை மீதான தன் கையை அழுத்தி இருத்தி கொண்டார். இந்த அரவணைப்பு இதற்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு? தனக்கு பிறகு பிள்ளையை பரிசோதித்த டாக்டர் நெஞ்சில் சளி கட்டியிருப்பதால் காய்ச்சல், பயப்பட தேவையில்லை, பக்குவமாய் பார்த்து கொண்டால் 2 தினங்களில் தணிந்துவிடும் என மருந்து எழுதி கொடுத்தார். உங்க கை இப்படி நடுங்கிறது பெரியவரே, வீட்டில் யாரும் இல்லையா? ஊசி போட்ட வலியால் வீறிட்ட குழந்தையை லாவகமாய் அணைத்து சமாதானப்படுத்தி அவ்வாறு கேட்ட வெள்ளையுடை தேவதைக்கு நன்றி சிரிப்பை மட்டுமே பதிலாக விட்டு வெளியே வந்தார். தவித்த தொண்டையை தேநீரால் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வழக்கமாய் வாங்கும் மருந்து கடை நோக்கி பயணப்பட்டார். வாங்கய்யா, உட்காருங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? இப்படி கொடுங்க. கைச்சுமை மட்டும் இடமாறியது. 3 நாளா சிரமப்படுது பாவம். டாக்டர் ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுத்திருக்கிறார், சரியாயிடும். இப்போ உங்ககிட்ட மருந்து வாங்க மட்டும் வரல பாபு. சீட்டை நீட்டியபடி அமைதியாய் சொன்னவரை யோசனையுடன் பார்த்தான் பாபு. ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்ப எனக்கும் சரியாய்த்தான் படுறது. இதுக்காக இன்னும் நிறைய நாள் உசுரோட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். நெஞ்சில் உரம் இருந்தாலும் உடம்பு கேட்கணுமே. சாவோட மல்லுக்கு நிக்கிற வயசா? அப்ப இதனோட கதி? சரி, நாளைக்கு அவங்களை கூட்டிட்டு வந்துடுறியா பாபு? ஐயா, ஆமாம்ப்பா, நிஜமாத்தான் சொல்றேன். அம்மாங்கிற பாசமே தெரியாமல் இருக்க இது மட்டும் என்ன பாவம் செய்தது? பெண்ணோட பரிவும் பாசமும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் நல்லா புரிஞ்சுது பாபு. இதை புரிஞ்சிருக்க முடியாதே என்கிற என்னோட சுயநலத்துக்காக இதை அனாதையா விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய பாதகம். அதான், அதுவும் இல்லாம அவங்க உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அதனால பத்திரமான இடத்துக்குத்தான் போய் சேருதுன்னு புள்ளைன்னு நிம்மதி. அவங்கள உடனே வர சொல்லிடு. ஆக வேண்டியதை பார்க்கலாம். வினாடி தாமதித்தாலும் மனம் மாறிடுமோ என்பது போல் மருந்தும் குழந்தையுமாக விடுவிடுவென நடந்தார். இரவெல்லாம் உறக்கமின்றி புரண்டு எல்லாம் இதோட நல்லதுக்குத்தானே என திரும்ப திரும்ப நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டார். பாபுவுடன் வந்து அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு அத்தனையும் அம்முகங்களில் உணர்ந்தபோது பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை வலுத்தது. நெடுநாள் தயக்கத்துக்கு பின்னான தன் முடிவு குறித்து இனி 2வது கருத்துக்கு இடமில்லை என்ற அளவில் உறுதி கூடியது. அந்நேரத்திற்கு நெருடல் எல்லாம் பிள்ளையை பிரிந்திருக்க வேண்டுமே எனும் உதிரத்தை உறைய வைக்கும் உறுத்தல் மட்டுமே.
வழி நீரை பிடிவாதமாய் வந்த வழி அனுப்பி வைத்தார். உங்களுக்கு கவலையே வேணாம் ஐயா, இப்படி சொல்றது கூட சரியில்லைதான். நல்லா பார்த்துக்கிறோம்னு பெத்தவங்க யாராவது உறுதிமொழி அளிக்கிறார்களா என்ன? அப்பா என அழைக்கப்பட இருப்பவன் ஓரிரு கணம் போல் தயங்கி பிறகு தொடர்ந்தான். ஐயா, ரொம்ப பெரிய மனசோட எங்க வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி சொல்றதுக்கு பதிலா உங்களிடமே இன்னும் ஒரு உதவி கேட்கின்றோம். குழந்தையை பிரிந்து சிரமப்படாமல் நீங்களும் எங்களோட வந்துடுங்க ஐயா. எங்க 3 பேருக்குமே ஒரு பெரிய துணையா பலமா இருக்கும். நீங்க எதுக்கும் தயங்காதீங்க. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் உதவியா இருப்போம். சரின்னு சொல்லுங்க ஐயா. இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட அதிர்ந்து போனார் ஆறுமுகம். யாருக்கு யார் உதவி? எவ்வளவு பெரிய விஷயம்! இவ்வளவு எளிமையாய் தனக்கு எந்த சங்கடமும் கூடாதென மிகவும் பக்குவமாய் இவன் மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் தன்னையும் சுவீகரித்து? பாபு, இப்போதைக்கு எனக்கு சாவு வராதுன்னு தோணுதுப்பா. கண்ணீரை இப்போது சுதந்திரமாய் வெளியனுப்பியபடி கைகூப்பினார் முதியவர். நூல்வெளி சாந்தா தத் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர். அமுத சுரபியில் வெளியான கோடைமலை என்னும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இவர் தற்போது ஹைதராபாத்தில் வசிக்கிறார். சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்து வருகிறார். பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறைமாத இதழின் ஆசிரியராக உள்ளார். திசையெட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது. மனிதநேயம் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்புகளாகும். குறியீடு என்பது ஒரு புதிய வடிவம் அன்று. சங்க இலக்கிய பாடல்களில் வரும் உள்ளுரை உவமம் என்னும் இலக்கிய உத்தியும் இன்றைக்கு குறியீடு என்று நாம் குறிப்பிடும் உத்தியும் ஒன்றுதான். சங்ககாலம் தொட்டே தமிழருக்கு குறியீட்டு சிந்தனை இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. உள்ளுரை உவமம் அக இலக்கியங்களில் உரைக்க முடியாதவை, மறைக்க வேண்டுபவை ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்த பயன்பட்டது. குறியீடு என்பது அகம் புறம் என எல்லா வகை கவிதைகளிலும் குறிப்பாக உணர்த்த பயன்படும் இலக்கிய உத்தியாகும். வ.சு.ப. மாணிக்கம் பர்மாவில் ரங்கூன் நகரில் உள்ள ஒரு கடையில் அடிப்பையனாக உதவியால் பணியாற்றினான் ஒரு சிறுவன். அவனிடம் கடை முதலாளி ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் வந்து தன்னை எங்கே என்று கேட்டால் முதலாளி இல்லை என்று சொல்லுமாறு வற்புறுத்தினார். அந்த சிறுவனோ, நீங்கள் வெளியில் இருந்தால் அவ்வாறு கூறலாம், இல்லாத போது எப்படி பொய் சொல்வது, சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார். அவர் வ.சு.ப. மாணிக்கம். தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் வ.சு.ப. மாணிக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர். அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றினார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்ததுடன் அங்கு தமிழாய்வு நடைபெறவும் வழிவகுத்தார். திருவனந்தபுரத்தில் திராவிட மொழியியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார். சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரைகளாக எழுதுவதில் ஆற்றல் மிக்கவரான இவர் தமிழ் காதல், வள்ளுவம்,
கம்பர், சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர். தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் உவமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தவர். ஆராய்ச்சி, கட்டுரை, நாடகம், கவிதை, உரை, கடித இலக்கியம், பதிப்பு என பல்துறை ஆளுமையான அவருக்கு தமிழக அரசு அவருடைய மறைவிற்கு பிறகு திருவள்ளுவர் விருது வழங்கியதுடன் 2006ஆம் ஆண்டு அவருடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கி சிறப்பு செய்தது. அவருடைய தமிழ் திறத்துக்கு ஒரு பதம் 5 கோடி தமிழர் தொகை இருந்தும் 1000 படிகள் விற்பதற்கு மாமாங்கம் ஆகின்றது. வாங்காற்றல் மக்களிடம் இல்லை என்று சொல்லுதற்கில்லை. எத்தனையோ புது கோலங்கட்கும் கேளிக்கைக்கும் தலைகால் தெரியாமல் செலவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும். எனக்கு சில்க் சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்டான் ராமசாமி. செல்லையா பதில் சொல்ல தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். தம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசனை செய்தான். மங்கம்மாள் மூக்கின் மேல் ஆள்காட்டி விரலை வைத்து கொண்டு கண்ணை லேசாக மூடிக்கொண்டும் யோசனை செய்தாள். அந்த மூவரும் ராமசாமியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மற்ற பிள்ளைகள். அன்று பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது. ராமசாமி தன் 5ஆம் வகுப்பிற்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டான். செல்லையா அந்த வருஷம் இந்திய தேச சரித்திர புத்தகம் வாங்கவில்லை. இதனால் தன்னிடம் உள்ள ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டான். இருவரும் படப்போட்டியை ஆரம்பித்து விட்டார்கள். ராஜா வந்திருக்கிறார். கு. அழகிரிசாமி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே. திரிகூட ராசப்ப கவிராயர். அலுவலக பொருட்கள்: ஸ்டாம்ப் பேட், மை பொதி, ஸ்டாப்லர், கம்பி தைப்பு கருவி, ஃபோல்டர், மடிப்புத்தாள், ஃபைல், கோப்பு, ரப்பர் ஸ்டாம்ப், இழுவை முத்திரை, எரேசர், அழிப்பான். நூலாசிரியர்: தமிழ் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வேங்கடசாமி. மாறுபட்டு சிந்திக்கலாமா? சி.பி.கே. சாலமன். எழுபெரு வள்ளல்கள்: கி.வா. ஜெகநாதன். இரட்சணிய யாத்திரிகம்: புலவர் செ. சுந்தரராஜன். இயேசு காவியம்: கண்ணதாசன். கோபல்ல கிராமம்: கி. ராஜநாராயணன். பால்வீதி: அப்துல் ரகுமான். வீரபாண்டிய கட்டபொம்மன்: அரு. ராமநாதன். நன்றி.